Taste the Daily. மதுரை அழகர் கோவில் மலை மீது அமைந்துள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் முத்துராஜா வழங்க கேட்கலாம். முத்துராஜா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. முருகப்பெருமானின் முக்கிய விழாவாக தைப்பூச விழா இன்று தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் உள்ள முருகனின் 6வது படை வீடான அழகர் கோவில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் இன்று திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிகாலை 4 மணி அளவில் நடை திறக்கப்பட்டதை தொடர்ந்து மூலவரான முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளி கவசம் சாற்றப்பட்டு சர்வ அலங்காரத்துடன் வைரவேல் மற்றும் செவ்வேல் கொடியில் சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் நிகழ்த்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த அரோகரா கோஷத்துடன் தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து சோலைமலை மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள உற்சவ பெருமாளுக்கு பால், பழம், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்களும் அதனைத் தொடர்ந்து சர்வ அலங்காரமும் செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தோராட்டம் நேற்று நடைபெற்றதை தொடர்ந்து இன்று தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் சுவாமிக்கு பல்வேறு அலங்காரம் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து சுவாமியின் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெறுவதை தொடர்ந்து இந்த தைப்பூச விழா நிறைவடைய உள்ளது. Taste the Daily.